ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்கார். என்ன அப்படின்னு நிறைய தாவேகா தொண்டர்களுக்கு ஷாக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஷாக்காக இருக்கலாம், ஏன் அந்த நீதிமன்றத்துக்கே கூட ஷாக்காக இருந்திருக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அங்கீகாரத்தை எப்படி ஃபஸ்ட்டு ரத்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? தாவேகா எப்பப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிச்சு, அதுக்குன்னு அங்கீகாரமே கிடையாது அப்படின்னு தானே பதில் சொல்ல முடியும். அந்த பதில் தான் இந்திய தேர்தல் ஆணையம் முன் வச்சிருக்கு. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் தாவேகாவோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் போயிருக்காரு. அங்கே இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவேகா கட்சிங்கிறது இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி, அதனோட அங்கீகாரத்தை எப்படி ரத்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா பல்ப் வாங்கியிருக்காரு மதுரை சேர்ந்த வழக்கறிஞர். கரூர் சம்மந்தப்பட்ட வழக்கில் 41 பேர் இறந்துட்டாங்களே, அதை காரணமாக வச்சு தாவேகா அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு அரசியலை கூட சந்திக்காத ஒரு கட்சின்னா தாவேகா கட்சி. ஏன்னா ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா தாவேகா நிற்கல. ஒரு எலெக்ஷனையே சந்திக்காத ஒரு கட்சி எப்படி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற முடியும்? அப்படி அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் தானே அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ண முடியும். அதுவும் தேர்தலில் நிற்கணும், வாக்கு வாங்கணும், 6% மேலே வாக்கு வாங்கினாத ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது அதனோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க? இன்னும் நாங்கள் பார்க்குற வேலைக்கும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அது அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி, இன்னும் எலெக்ஷனே சந்திக்காத ஒரு கட்சி, அப்படி இருக்கிறப்ப எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க. இதில் இந்த அளவுக்கு பார்த்தோன்னா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கரூரில் 41 பேர் இறந்ததுக்காக இதை கொண்டு போய் சொல்கிறாங்க. சரி, ஓகே, கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் தளபதி மட்டும்தானா அப்படின்றத நம்மளோட கேள்வி. இதே தான் பல வீடியோக்கெலாம் நம்ம கேட்டே இருக்கோம். தளபதி அப்படிங்கிறது முழுமையான ஒரு காரணம் கிடையாது. பாதுகாக்க தவறிய அரசும் காவல்துறையும் அப்படின்றதுல எந்தவித மாற்றம் இல்லை அப்படின்னு தான் தாவேகா குற்றச்சாட்டு வச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கு. அதுக்கும் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு மூலமாக சிபிஐ விசாரணை அமைச்சிருக்காங்க. அது நடக்க போகுது. இப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல சந்தேகங்கள் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ சடனாக இவர் அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு எப்படி பண்ணுவாங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, தாவேகா கட்சியை தடை பண்ணணும் அப்படின்றது தான். 41 பேர் பார்த்தோன்னா இறந்துட்டாங்க இந்த புதுசாக வந்திருக்கிற கட்சினால் அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மே. அதை நம்மளுக்கு இந்த நியூஸ் மூலமாகவே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் 41 பேரை தளபதி விஜய் அவர்கள் தான் கொண்டுட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரத்தை முன் வச்சாங்க அப்படின்னா கூட கட்சி பார்த்தோன்னா தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள் உள்ளே இருக்கும்போது கட்சி எப்படி தடை பண்ண முடியும்? சரி, அப்படி தான் நீதிமன்றத்தில் இனிமேல் விசாரிக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கட்சி எந்த மாதிரியான நெறிமுறைகளை கடைப்பிடிக்கணும், ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னா விசாரிக்கும் போது எதையும் சேர்ந்து விசாரிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கட்சியை தடை பண்ணணும், சரி அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னாலும் இந்த விஜய் அவர்கள் மேலே என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க, விஜய் அவர்களை கைது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் நீதிமன்றம் முன்வைப்பாங்க. ஏன்னா அவர் மட்டுமே காரணமாக இருந்தால் அது நேரம் நடந்திருக்கும். ஆனால் அவர் மட்டுமே காரணம் இல்லை, பல பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுதான் பார்த்தோன்னா கைதும் நடக்கல, இன்னும் பல சந்தேகங்கள் போயிட்டே இருக்குது. தாமதமாக வந்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் கொடுக்கப்பட்ட டைம் 3 to 10 கரூருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவர் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்றதுனால அதுக்கும் பார்த்தோன்னா எந்த ஒரு ஆதாரம் இல்லாதனால அதனாலும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோன்னா தாவேகாவுக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ கூட்ட நெரிசல் ஏற்பட காரணமாக இருந்த அந்த இடத்தையும் சரி, உளவுத்துறையோட ரிப்போர்ட்டும் சரி, அந்த கரெக்டான நேரத்தில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற கேள்விகளும் பலமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் தாவேகா விஜய் மட்டும் எப்படி குற்றவாளி ஆவார் அப்படின்னு நீதிமன்றமே கேள்வி கேட்கும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. சரி, அப்படி இருக்கிறப்ப இந்த கட்சி தடை பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் கிடையாது அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறதுக்கு. இதுவும் பார்த்தோன்னா பிரச்சனை. ஆனால் இவங்களோட நோக்கம் எப்படியாவது இந்த கரூர் பிரச்சனையில் தளபதி ஆஃப் பண்ணி உட்கார வச்சணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இந்த வேலைகள் பண்ணுறாங்க. ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறது. அடுத்தது, திருமாவளவன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்களோட கட்சியிலிருந்து நிறைய பேர் தாவேகாக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அதை அவர் பேசியிருக்காரு. அப்படி விசிகா கட்சியிலிருந்து தாவேகாக்கு யாராவது போனாங்க அப்படின்னா அவங்க கொள்கை இல்லாதவங்க, விடுதலை சிறுத்தை கட்சிகளே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க, கொள்கை இல்லாத பதர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் யாரை சொல்கிறார் அப்படின்னா, அவரோட கட்சியில் வேலை செஞ்சு அவரோட கட்சியில் பார்த்தோன்னா உழைச்சிட்டு இருந்த நபர்களையே பதர்கள் அப்படிங்கிறார். அப்போ இத்தனை நாளாக பார்த்தோன்னா அவங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி வேலை செஞ்சவங்க மற்ற கட்சிக்கு போனால் அவங்க பதர்கள் போயிருக்காங்க. போனதுனால தான் அவர் அப்படி பேசுகிறாரு, இல்லை அப்படின்னாலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. போயிருக்காங்க, அதனால் அவர் பேசுகிறாரு. சொந்த கட்சியிலிருந்து பார்த்தோன்னா வெளியே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம் இருக்க தான் செய்யும், அதில் மாற்றம் இல்லை. சரி, ஓகே, கொள்கை இல்லாத பதர்கள் அப்படின்னு இவர் தான் சொல்கிறாரு. அவங்களுக்கு ஏன் கொள்கை இல்லாமல் போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்லை. அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னா,
கொள்கையை பார்த்தோன்னா ப்ராப்பராக கடைப்பிடிக்காத ஒரு தலைவனாக தான் இருப்பா அப்படின்ற முடிவு எடுத்துகிட்டு தான் பார்த்தோன்னா அவங்க வெளியே போயிருப்பாங்க. அதாவது ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு அப்படின்னு பேரை வச்சாங்க. அப்போவே பார்த்தோன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஜிடி நாயுடு அப்படிங்கிறது ஒரு சாதி பெயர் கிடையாது, அவர் பார்த்தோன்னா ஒரு விஞ்ஞானி, அதனால் அவர் பேரை வைக்கிறதுலாம் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சாதி பேர் வச்சதுக்காக ஆதரவு தெரிவிச்சிருந்தார். இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா பெரியார் கழகமெல்லாம் அதற்கு எதிர்ப்பு தான், பேரை மாற்றணும் அப்படின்னு. ஆனால் பெரியாரையும் அம்பேத்கரையும் பின்பற்றக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் பார்த்தோன்னா விசி கவர்னருக்கே பல பேருக்கு அதிர்ச்சி, என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்தோன்னா குரல் கொடுத்துட்ருக்கோம், நம்ம ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை வச்சு பார்த்தோன்னா சில சாதி ரீதியான பிரச்சனைகள் நடக்குது, நம்ம எதிர்த்து தான் பார்த்தோன்னா இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு சாதி பெயர் எப்படி வந்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை திரும்ப அவர்கள் முன் வச்சிருந்தார் அப்படின்னா கொள்கையில் கரெக்டாக இருக்கார், கொள்கை பார்த்தோன்னா முரண்பாடு இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் அந்த கட்சியில் இருந்திருப்பாங்க. இவரே பார்த்தோன்னா கொள்கைக்கு முரணாக வந்து நடந்துட்டு போனார் அப்படின்னா அப்போ அவங்க கொள்கை இல்லாத பதர்களா, கட்சி விட்டு வெளியே போனவங்க, இல்லை வந்து இவர் வந்து ஆதரவு தெரிவித்தார் இவர் கொள்கை இல்லாத பதரா, இதில் யார் பார்த்தோன்னா கொள்கை இல்லாத பதர்கள் அப்படின்ற கேள்வியை மக்கள் முன் வைக்கிறாங்க, நம்ம முன் வைக்கல. சில கேள்விகளை கேட்டிருக்காங்க, அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு கொள்கையில் சரியாக இருந்திருக்கீங்களா? இல்லையே, அதுதான பிரச்சனை. இந்த ஜிடி நாயுடுக்கு எதிர்ப்பு நீங்கள் தெரிவிச்சிருக்கணும்ல, ஏன் தெரிவிக்கல? சரி ஓகே, அதனால தான் பார்த்தோன்னா பல பேர் கட்சி விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அண்ணன் பேசுகிறாப்புல. சரி ஓகே, அது அவருடைய மன குமுறல், அதை அவர் பேச தான் செய்யணும், அதில் எந்த மாற்றம் இல்லை, சரி விடுங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒருத்தர் தீபாவளி கொண்டாடி விடுவீங்களா அப்படின்னு எல்லாருமே பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அண்ணாமலை அவர்கள் தான் பார்த்தோன்னா சில விஷயங்கள் அவர் பேசினார். ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா யாருமே ஒரு பயம் வந்து தீபாவளி கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே தீபாவளி கொண்டாட முடியாது, திருமாவளவன் பார்த்தோன்னா மதிக்காமல் பேசினா அந்த லெவலில் இருக்குது இவங்களோட உருட்டல் மிரட்டலாம். இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரீசண்டாக தாவேகாவோட கரூர் பிரச்சனையை ஓரம் கட்டுறதுக்காக புதுசாக வந்திருக்கிறவர் யார் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள். இப்போ இவர் பிரச்சனை தான் அதிக லெவலில் போயிட்டுருக்கு, இவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, இவரை பற்றி பேச வச்சுட்டாங்க, பேசிட்டும் இருக்காங்க, பல பேர் வெளியும் போயிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அண்ணன் பார்த்தோன்னா என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. அது சரி, காங்கிரஸ் கூட கூட்டணியே வைக்காது ஒருபோதும் விசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட சுற்றிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி இவரோட வழக்கு போயிட்டுருக்கு. இது ஒன்று. சரி ஓகே, இதை பற்றி பெரிய அளவில் இன்னும் நான் பேச வரும்ல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.